கான்ஷியஸ் தமிழ் யூடியூப் சேனலின் வணக்கம். மன்னன் மக்களை சந்திக்க ரதத்தில் செல்கிறான். தலைவர் மக்களை சந்திக்க காரில் செல்கிறார். ஆனால் ஒரு ஜெகத்குரு, அவர் காலணி இன்றி கையில் தண்டம் மட்டும் ஏந்தி வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தார். ஏன்? மக்கள் மடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, தர்மம் மக்களின் வாசலுக்கே செல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த பாத யாத்திரை இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றையே மாற்றியது. 13 வயதில் ஜெகத்குருவாக பொறுப்பேற்ற சிறுவன். இனி அவர் சுவாமிநாதன் அல்ல, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. ஒரு சிறுவனின் வாழ்க்கை அன்றே முடிந்தது. ஒரு மகானின் வாழ்க்கை அன்றே தொடங்கியது. பட்டாடைகள் இல்லை, அரண்மனை இல்லை, ஆடம்பரம் இல்லை. கையில் ஒரு தண்டம், காவி உடை, உதடுகளில் இறை நாமம். இதுவே அவரது புதிய உலகம். மக்கள் எண்ணினார்கள், மடத்திலிருந்தே தரிசனம் கொடுக்கலாமல்லவா? ஆனால் மகா பெரியவா வேறு விதமாக சிந்தித்தார். ஒரு வயதான பாட்டி, ஒரு ஏழை விவசாயி, ஒரு கூலித் தொழிலாளி, அவர்கள் காஞ்சிபுரம் வர முடியுமா? இந்த கேள்விதான் அவரை மடத்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றது. அவர் முடிவு செய்தார், நான் மக்களிடம் செல்வேன். காலை பிரம்ம முகூர்த்தம். தனது தண்டத்தை எடுத்தார். காமாட்சி அம்மனை மனதில் வணங்கினார். முதல் அடியை எடுத்து வைத்தார். அந்த ஒரு அடி பின்னாளில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களாக மாறும் என்று அப்போது யாரும் நினைக்கவில்லை. ஒரு கிராமம், பிறகு இன்னொரு கிராமம். வீடுகள், வயல்கள், கோவில்கள், குளங்கள். எங்கு சென்றாலும் அவர் முதலில் கேட்டது, இந்த ஊரில் வேதம் ஒலிக்கிறதா? கோவில் பூஜை முறையாக நடக்கிறதா? குழந்தைகள் படிக்கிறார்களா? அவருக்கு அரசியல் முக்கியமில்லை, மதவெறி முக்கியமில்லை, மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வே முக்கியம். அவர் வரும் செய்தி கேட்டதும் கிராமமே விழாக்கோலம் பூண்டது. வாசல்களில் கோலங்கள், மலர் மாலைகள், குழந்தைகள் கைகளில் பூக்கள், முதியவர்கள் கண்களில் கண்ணீர். ஏன்? அவர்கள் ஒரு துறவியை மட்டும் பார்க்கவில்லை, இறைவனின் கருணையை பார்த்தார்கள். ஒருநாள் பக்தர் ஒருவர் கேட்டார், சுவாமி, நீங்கள் இவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட வேண்டுமா? மகா பெரியவா மெதுவாகச் சிரித்தார். கஷ்டம் எங்கே இருக்கிறது? இறைவனின் நாமத்தைச் சொல்லிக்கொண்டு நடக்கும் கால்களுக்கு சோர்வே இல்லை. இந்த ஒரு பதில் அவரது முழு வாழ்க்கையையும் விளக்குகிறது. இன்று நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. மகா பெரியவாவுக்கு வசதிகள் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உண்மையான ஆன்மீகம் என்பது மலை உச்சியில் அமர்வது அல்ல, மக்களின் துயரத்தை தீர்க்க செல்வதுதான். இந்த பாத யாத்திரையின் போது ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் மகா பெரியவாவை நடமாடும் தெய்வம் என்று மக்கள் ஏன் அழைத்தார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தியது. அந்த அதிசயமான நிகழ்வை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர.